வணக்கம். இது உலகவலம். அமெரிக்காவின் நாடுகடத்தல் செயலின் போது பிரேசில் நாட்டவர் மீது நடத்தப்பட்ட மனிதாபிமானமற்ற நடவடிக்கைக்கு அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் கண்டனம் தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதை அடுத்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிரேசில் நாட்டைச் சேர்ந்த 88 பேர் அமெரிக்காவிலிருந்து தங்கள் தாயகம் திரும்பும் வழியில் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர். அமெரிக்க விமானத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட பிரேசிலியர்கள் விமான பயணம் முழுவதும் கைகளில் விலங்குகளுடன் இருக்க வைக்கப்பட்டதாகவும் குடிநீர் மற்றும் உணவு வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். விமானத்தின் உட்புறம் வெப்பமாக இருந்ததால் சிலர் மயக்க நிலைக்கு சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். பிரேசிலியர்கள் மீது நிகழ்ந்த இந்த மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை கண்டித்துள்ள பிரேசில் வெளியுறவு அமைச்சகம் இது தங்கள் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறிய செயல் என்றும் இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க அரசிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிகாரிகள் நாடு கடத்தப்பட்டவர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்ட விமானத்தை மெக்சிகோவிற்கு அனுப்ப முயன்றபோது அந்த நாடு தரையிறங்க அனுமதி மறுத்துள்ளது. இதையடுத்து விமானம் கவுதமாலாவுக்கு திருப்பி விடப்பட்டது. மெக்சிகோவின் இந்த நடவடிக்கைக்கு கடுமையான பதில் நடவடிக்கை விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சூறாவளி இயோவின் சமீபத்தில் பிரித்தானியா மற்றும் அயர்லாந்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூறாவளி இயோவின் பரவலான சேதத்தை விளைவித்திருப்பதுடன் லட்சக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. அயர்லாந்தில் மட்டும் 4,02,000 வீடுகள் மின்சாரம் இல்லாமல் தவித்தன. அதே நேரத்தில் இங்கிலாந்தில் 1,40,000 வீடுகள் பாதிக்கப்பட்டன. மின்சாரம் தவிர அயர்லாந்தில் 1,20,000 பேர் குடிநீர் விநியோகத்தில் சிக்கி எதிர்கொண்டுள்ளனர். ஸ்காட்லாந்தில் சுமார் 35,000 வீடுகள் மின்சாரம் இழந்தன. புயலின் சீற்றமும் முக்கிய நெடுஞ்சாலைகளை மூட வைத்தது மற்றும் பேருந்துகள், விமானங்கள், கப்பல்கள் மற்றும் ரயில் போன்ற பெரும்பாலான போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. சூறாவளி இயோவின் தாக்கத்திலிருந்து மீள முயற்சிக்கும் போதே புதிய சூறாவளி ஹெர்மினியா விரைவாக நெருங்கி வருவதாக வானிலை ஆய்வாளர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்வரும் புயல் வலுவான காற்று, பனி மற்றும் பனிமூட்டமான நிலைமைகளை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த சீர்குலைக்கும் வானிலை ஜனவரி 27 வரை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பெண் போலீஸ் அதிகாரி மீது காரில் மோதிய 19 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சனிக்கிழமை இரவு கிரேட்டர் மான்செஸ்டரில் உள்ள சீடில் நிகழ்ந்த ஒரு கடுமையான சம்பவத்தை தொடர்ந்து கொலை முயற்சி குற்றச்சாட்டின் பேரில் 19 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். வில்ம்ஸ்லோ சாலையில் உள்ள ஒரு சில்லறை வணிக வளாகத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த நபர்கள் வாகனத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து ஒரு பெண் காவல்துறை அதிகாரி அந்த வாகனத்தை நெருங்கினார். அந்த வாகனம் வேகமாக முடக்கிவிடப்பட்டு பெண் போலீசார் மீது பலமாக மோதியது. இதில் பெண் காவல்துறை அதிகாரி பலத்த படுகாயமடைந்தார். அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மற்றும் நல்ல முறையில் குணமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வாகனத்தை ஓட்டிய 19 வயது இளைஞர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். கிரேட்டர் மான்செஸ்டர் போலீசார் இந்த சம்பவத்தை மிகவும் அதிர்ச்சியளிக்கும் சம்பவம் என்று விவரித்துள்ளனர் மற்றும் இந்த தாக்குதல் தொடர்பான சூழ்நிலைகளை விசாரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பு யுத்த நிறுத்த உடன்படிக்கையை மீறியுள்ளதாக தெரிவித்து இஸ்ரேல் முக்கிய வீதியொன்றை மூடியுள்ளதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் காசா பள்ளத்தாக்கில் உள்ள தங்கள் பகுதிகளிற்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பு 4 இஸ்ரேலிய இராணுவ வீரர்களையும் இஸ்ரேல் 200 பாலஸ்தீனர்களையும் விடுதலை செய்துள்ள நிலையிலேயே இந்த முட்டுக்கட்டை நிலை எழுந்துள்ளது. ஆர்பெல் ஜெஹுட் என்ற இஸ்ரேலிய பெண்ணை விடுதலை செய்வது குறித்த திட்டத்தினை ஹமாஸ் வெளியிடும் வரை பாலஸ்தீனியர்கள் காசாவின் வடபகுதிக்கு செல்வதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஆல்பெல் ஜெஹுட் உயிருடன் இருக்கின்றார். அவர் விடுதலை செய்யப்படுவார் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது.
ஆர்பெல்ட் யாஹூட் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸினால் பணைய கைதியாக பிடிக்கப்பட்டார். கிபுட்ஸ் நீர் ஒஷின் மேற்கொண்ட தாக்குதலின் போது ஹமாஸ் இவரை பணைய கைதியாக பிடித்திருந்தது. இந்த தாக்குதலின் போது அவரது சகோதரர் கொல்லப்பட்டார். இந்த யுவதியின் ஆண் நண்பர் மற்றும் உறவினர்களும் கடத்தப்பட்டனர். அவர்களில் சிலர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை தொடங்க போகும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை அடையப் போவதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை தங்கள் நாட்டுடன் இணைப்பதில் உறுதியாக இருக்கின்றார். ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதல் வெளிநாட்டு பயணம் எங்கு இருக்கும் என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் சவுதி அரேபியா அல்லது பிரித்தானியாவுக்கு விரைவில் பயணிக்க உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அவர் கிரீன்லாந்தை அடையும் கூற்றுக்கள் இரட்டிப்பாக்குகின்றார். சனிக்கிழமையன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடைசியாக நான் சவுதி அரேபியாவிற்கு சென்றேன், ஏனென்றால் அவர்கள் $50 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களை வாங்க ஒப்புக்கொண்டார். அதில் நிறைய ராணுவ உபகரணங்கள் மற்றும் பண்ணை உபகரணங்கள் அடங்கும். அந்த சலுகை சரியாக இருந்தால் நான் அதை மீண்டும் செய்வேன் என்றார். மேலும் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் அவரது அரசுடன் ஒத்துழைப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், இந்த வார இறுதியில் அவர்கள் அழைப்பார்கள். நான் ஏற்கனவே அவரை 3 முறை சந்தித்திருக்கின்றேன். அவர் என்னை 2 முறை பார்க்க வந்துள்ளார். அவர் தாராளவாதி மற்றும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமானவர், ஆனால் அவர் நல்ல மனிதர் என்று நினைக்கின்றேன். அவரது தத்துவத்துடன் நான் உடன்படாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு அவருடன் ஒரு நல்ல உறவு இருக்கின்றது என தெரிவித்தார். அத்துடன் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதில் தனக்குள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்திய ட்ரம்ப், குடிமக்கள் தங்களுடன் இருக்க விரும்புகின்றார்கள் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டார். சூடானில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 70 பேர் உயிரிழந்தனர். சூடானின் வடக்கு டார்பர் பகுதியில் உள்ள வைத்தியசாலை மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சு இந்த தாக்குதலை சர்வதேச சட்டமீறல் என தெரிவித்துள்ளது. சூடானில் சுகாதார பாதுகாப்பு மீதான அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்துவதற்கு தாம் தொடர்ந்து அழைப்பு விடுப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரேயஸ் தெரிவித்துள்ளார்.